எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி இன் தேர் லைஃப். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஹிடன் ஸ்டோரிஸ் ஒளிஞ்சிருக்கும். நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நம்ம ஈஸியாக ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவோம். அவங்க கரெக்ட் கிடையாது, இவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்மளையும் நிறைய இடங்களில் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பல நேரங்களில் அவங்களுக்கு புரியுறது கிடையாது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்டே வாழ்க்கையை கடந்துருவோம். நம்மளை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம மற்றவங்கள பார்க்குறதா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்ல, நமக்கு மட்டும் வாழ்க்கை சரியில்லை, அவன் அப்படித்தான், அவள் அப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் தெரியாதவங்க எல்லாத்தையுமே நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிறது. ஜட்ஜ் பண்ணி இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டே இருக்கிறது. அது ரொம்பவே நிறைய நேரங்களில் கஷ்டப்படுத்திடும். அது கரெக்டும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு அருமையான குட்டி ஸ்டோரியோட இந்த எபிசோடு உங்களுக்கு வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான நேரத்திலையும் காலத்திலையும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க சந்தோஷம். எப்போவுமே உங்ககிட்ட பேசுகிறது ஒரு சந்தோஷம் தானே. இந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். கொஞ்சம் வாழ்க்கையில் பிஸி ஆகிட்டுருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை, ஒரு சந்தோஷம் தேவை. நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆறுதலோட, அன்போட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த லைஃப்பை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நம்ம பாட்காஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக மைண்டை டச் பண்ணுற மாதிரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக 20,000க்கும் மேற்பட்ட மனங்களை தொட்டு அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க பாட்காஸ்ட் நம்மளோட பாட்காஸ்ட் அப்படின்ற சொல்லிக்கிறதுல ரொம்பவே பெருமை. இந்த பெருமைக்கு முக்கியமான காரணம் நீங்கள். அடிக்கடி வரக்கூடிய நம்ம நண்பா நண்பிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம எபிசோடை கேட்குறீங்க, பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கிரேட் வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முழுக்க இந்த பாட்காஸ்ட் எபிசோட் எல்லாமே எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். இதில் எந்த விஷயத்துலையும் காசு பார்க்குறதோ இல்லை ஆட் போடுறதோ கிடையவே கிடையாது. முழுக்க எ பர்பஸ்ஃபுல் லைஃப், பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் லைஃப் வாழணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். ஆர்ஜி மனோ _ இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், பேசலாம், நம்ம அங்கே இணையலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் ஜாயின். அங்கே என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. நிறைய நம்ம எப்பயுமே கூட இருக்கிற மாதிரியான ஒரு தாட் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே தான் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆல்ரைட், நம்ம இப்போ இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மறந்துடாதீங்க, உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல்ரைட், எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி இன் லைஃப். உண்மைதானே?
உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி இல்லையா? என்ன ஸ்டோரி அது? எழுதலாமே. ஆர்ஜே மனோ _ உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஒரு அழகான ரயில் பயணம். எத்தனை பேர் நீங்கள் ட்ரெயினில் போயிருக்கீங்க? அந்த ட்ரெயினில் போகும்போதெல்லாம் வெளியில் அப்படியே ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு நகர்றதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு இல்லை பிடிச்சவங்களோட பேசிக்கிட்டு போகிற பயணம் எவ்வளோ அருமையாக இருக்கும். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? எந்த ட்ரெயினில் போனீங்க? எங்கெங்கே போனீங்க? எழுதலாமே. @JMono_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு ரயில் பயணத்தில் ஒரு சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க, ஒரு சில பேர் பேசவே பிடிக்காது, மூஞ்சியை முணுச்சுக்குவாங்க. நிறைய பேர் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கூட உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட்டை, அந்த ஒரு நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கலாம். நானும் அப்படி தான். அந்த மாதிரி ஒரு பயணத்தில் ஒரு குடும்பம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது ஒரு பையன் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர்றான். அவனுக்கு கிட்டத்தட்ட 12-14 வயசு இருக்கும். நமக்குள்ளே என்ன நினப்புனா, நமக்கு வயசு ஆயிடுச்சு, நம்ம பெரிய மனிதராக ஆயிட்டோம்னா நம்ம என்ஜாய் பண்ணவே கூடாது, நமக்குள்ளே எந்த ஆசா பாசங்கள் இருக்கக்கூடாது, நம்ம எப்பயுமே மறைச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. எப்போவுமே அந்த குழந்தை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கணும். அப்போது நம்ம பையனும் போயிட்டுருக்கான் அவங்க அப்பா அம்மாவோட. அவனுக்கு 12-14 வயசு இருக்கும்போது எல்லோரும் பார்க்குறாங்க பெரிய பையன் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் வெளியில் ஒரு புது மரங்களையோ பேர்ட்ஸையோ பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகுறான், கத்துறான். ஆஹா, அம்மா 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 அங்கே பாரு, அப்பா 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 அங்கே பாரு, மரங்கள்லாம் மூவ் ஆகுது இங்கேயும் அங்கேயும், ரொம்ப அருமையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். என்னடா அது, இவ்வளோ பெரிய பெரிய பயலாகிட்டான், எதுக்கு கத்துறான், எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் கவனிக்காமல் அந்த பையனோட சைல்டிஷான பிஹேவியர்னு மற்றவங்க நினைக்கிற விஷயத்த பார்த்து பாவப்பட்டு திருப்பி சந்தோஷப்படுறாரு. சூப்பர்ரா மகனே, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா நடக்குது இங்கே, என்ன இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான், நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி என்னடா இவ்வளோ பெரிய ரூமோட ஆகிட்டான், இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகுறானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள தெரிய மாட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னா அப்படியே கிடக்குது. எல்லாரும் அவனையே பார்க்குறாங்க. என்னடா வியர்டாக பிஹேவியர் பண்ணுறானே, இவனுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ செகண்ட் டைம் கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னா, மேகங்களை பார்த்து அப்பா 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 அங்கே பாருப்பா, மேகமும் நம்ம கூடயே ஓடி வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டடாக சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பக்கத்தில் வந்தவங்கள அவங்களுக்கு பொறுத்துக்கல, என்னடா அது வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க, ஏன் என்ன நடக்குது இங்கே, எதுக்கு இப்படி உங்கள் பையனை கத்த விட்டுட்ருக்கீங்க, என்னங்க வளர்ந்தவனை பிடிச்சிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு டிஸ்டர்பண்டாக இருக்குது, அவனை ஏதாவது நல்ல டாக்டர்கிட்ட கூட்டி போகும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. உடனே அவங்க அப்பா உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த கேப்பில் ஒரு ஆள் கத்தினவனே கூட்டத்தில் இருந்த எல்லாரும் ஒரு கும்பலை போடுற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா அவன் பையனை கண்ட்ரோல் பண்ண மாட்டியான்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து திரும்பி வரோம். என்னோடய மகனுக்கு பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது. இன்றைக்கி தான் ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம்
அவனுக்கு கண்ணு தெரிஞ்சு எல்லாம் சரியாகி திருப்பி வர்றான். அவனுடைய முதல் பார்வை எது, முதல் ட்ராவல் வெளிச்சத்தோட, முதல் பயணம் உங்களோட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் எல்லாருக்குள்ளேயும் அவங்க ஹார்ட்டே பயங்கரமாக மெல்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் சாரி கேட்குறாங்க. ஒரு அருமையான ஒரு கருத்து. எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் த பிளானட் ஹேஸ் அ ஸ்டோரி. டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் பிஃபோர் யூ ட்ரூலி நோ தம். த ட்ரூத் மைட் சர்ப்ரைஸ் யூ. உண்மைதானங்க? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம இஷ்டத்துக்கு அவங்க இப்படி அவங்க அப்படி சில பேர் கம்பேர் பண்ணுறது, அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னு நினைக்கிறது, எல்லாமே நிறைய போயிட்டுருக்கு. அவங்கள என்ன நினைக்கிறோம் அப்படின்றது அடுத்த விஷயம். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது ஒரு பக்கம், உண்மைதான், தப்பு தான். அடுத்தவங்கள என்னன்னு தெரியாமலே நம்ம மனசுக்குள்ளே நம்மளை போட்டு நிறைய வளர்த்திக்கிறது, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு நொந்துக்கிறது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சலிச்சுக்கிறது. எதுக்குங்க? எதுக்கு இதெல்லாம் வேணும்? ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ண வேணாமே. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குள்ள, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். ஈஸியாக ஹர்ட் பண்ணிட வேணாம். நல்லா புரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுங்க. இந்த ஜட்ஜிங்னாலேயே நிறைய இடங்களில் நம்மளாலே தோக்கடிக்கப்படுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வருஷம் எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட், அதாவது பீப்புள் என்கேஜ்மெண்ட், நிறைய டாப்பிக்கில் நிறைய பேசுகிறேன். விர்ச்சுவலாக பேசுகிறத நேரடியாக பேசும்போது அவங்களோட எமோஷன்ஸை நேரடியாக புரிஞ்சுக்க முடியுது. முக்கியமாக நான் இருக்கிற இந்த வெளிநாட்டில் அவங்க கூட பேசும்போது நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்குமா, கரெக்டாக வருமா, அப்படிலாம் நிறையா டைமிங்கில் நான் யோசித்து பேசியிருக்கேன். ஆனால் ஃபீட்பேக்கை பார்க்கும்போது தெரியுது, இது எல்லாமே எதுக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் ஜட்ஜ் பண்ணுறேன். அவங்க இப்படி நினைப்பாங்களோ, இவங்க அப்படி நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. எதுக்குங்க? நினச்சிட்டு போகிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க ஸ்டோரி இருக்கும். நம்ம வேலையை பார்த்துட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கணும். உண்மை தானே? என்ன சொல்கிறீங்க? இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு மாற்று கருத்து வேறு ஏதாவது இருந்தால் கூட RJMonu_ இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டிப்ஸ் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்க போகிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் 300 எபிசோட் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய சந்தோஷங்கள், நிறைய துக்கங்கள், நிறைய வேலைகள் எல்லாத்தையும் கடந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கூட இதை விட்டு கொடுக்காம தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க நமக்கு நம்ம செஞ்சுக்க வேண்டியது சப்போர்ட் பண்ணுறது. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது RJMonu. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJMonu தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. இந்த பாட்காஸ்ட் ப்ரொடக்ஷன் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நம்பி. அது மட்டும் இல்லை, உங்களை 5 ரேட்டிங்ஸ் ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை மெசேஜ் RJMonu_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதிருக்கலாம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின். ஆல் ரைட், டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய், see you. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். டேக் கேர் நண்பா, நன்பி. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJMonu தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.